வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம AutoCAD தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் எங்கிட்ட வந்து AutoCAD வேணும், AutoCAD சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் AutoCADனா என்ன பேசிக் வந்து சொல்லித்தரேன். இதில் வந்து இதை வச்சு நீங்கள் AutoCAD கற்றுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் இது. நல்லா கவனமாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து AutoCAD எப்படி நம்ம புதுசாக ஃபைல் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா, இங்கே போயிட்டு ஹோமில் மேலே இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நியூ வரும். நியூ AutoCAD ஓப்பன் பண்ணிக்கலாம். புதுசாக ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் drawing 1 ஓப்பன் பண்ணியிருக்கேன், இது drawing 2. இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் ஜஸ்ட் AutoCADல என்னெல்லாம் பண்ணோம், என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குது, எது முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணுற கமெண்ட்ஸ், எது யூஸ் ஆகும் அடிக்கடி, அது மட்டும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, இது பேர் வந்து கிரிட் லைன்ஸ். இது வந்து F7 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வரும். F7 நமக்குனா போயிடும். ஓகே, இப்போது நம்ம இதில் என்னெல்லாம் வரைய முடியும் அப்படின்னு பார்க்கலாம். AutoCADல வந்து பார்த்திங்கன்னா பேசிக் இப்போது நார்மல் லைன், சர்க்கிள், ரெக்டாங்கிள், எலிப்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன கமெண்ட்ஸ் தான் இப்போ உங்களுக்கு நான் பேசிக்காக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட் இப்போ வந்து லைன் வரைய போகிறோம். லைன் வரையணுன்னா எல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். எல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எல் ப்ரெஸ் பண்ணல உங்களுக்கு லைன் வந்துடும். ஜஸ்ட் ஒரு என்டர் அடிச்சிங்கன்னா போதும். உள்ளே கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணும், இங்கே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் 3.3 உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ நீங்கள் டைமென்ஷன் அப்படியே கொடுத்தீங்கன்னா அந்த லென்த்துக்கு வந்துடும். இப்போ நான் 10 கொடுக்குறேன், எனக்கு இங்கே 10 வந்துடும். இதை வந்து நீங்கள் யூனிட்ஸில் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபீட்டில் வேணுமா, இன்ச்சஸில் வேணுமா, மீட்டர்ஸில் வேணுமா, மில்லிமீட்டர்ஸில் வேணுமா செட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு சும்மா போடுறதுக்காக 10/10 கொடுக்குறேன். இது அப்படியே மவுஸை கீழே மூவ் பண்ணிவிட்டு அகெயின் 10 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போது சி கொடுத்து க்ளோஸ் பண்ணலாம். கீழே பாருங்கள், சி கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். இல்லைனா திரும்ப 10 கொடுக்கலாம். இப்போ நான் சி ப்ரெஸ் பண்ணுறேன், என்ட்ரு பண்ணுறேன், க்ளோஸ் ஆகிடுச்சு. இது வந்து நார்மல் லைன். இது வந்து பீஸாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம சர்க்கிள் போடணுன்னா சி ப்ரெஸ் பண்ணால் போதும். ஜஸ்ட்டு சி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு என்டர் இப்படி வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ டயாமீட்டர் வேணும், எவ்வளோ ரேடியஸ் வேணும், எனக்கு வந்து 5 வேணும். 5 கொடுக்குறா 5 ரேடியஸ்க்கு எனக்கு இங்கே வந்து இது வந்துடும் 5 டயாமீட்டர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் போடணும் அப்படின்னா REC ரெக்டாங்கிள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ள ஸ்க்ரீனில் கிளிக் பண்ணுங்கள். இப்படி இருக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் சைஸ் கொடுத்துக்கலாம். எனக்கு இதில் வந்து 20 ஒரு டேப் அமுக்கிறேன். டேப் அமுக்கிட்டு இதில் 10 கொடுக்குறேன். ஒரு என்ட்ரு பார்த்தீங்கன்னா 20/10. ஸோ ரெக்டாங்கிள் வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ இதுதான் பேசிக் கமெண்ட்ஸ். லைன் பார்த்தோம், சர்க்கிள் பார்த்தோம், ரெக்டாங்கிள் பார்த்தோம். இப்போது இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காப்பி, அப்புறம் மிரர், ரொட்டேட்டர், எலிப்ஸு, ட்ரிம் இருக்குது, பிரேக் இருக்குது, நிறைய இருக்குது. இப்போ ஜஸ்ட் லைன் பார்த்தீங்க, சர்க்கிள் பார்த்துட்டீங்க. இப்போது வந்து இதை காப்பி பண்ணி வைக்கணும், அப்புறம் அதே பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், காப்பி, CO காப்பி, இது செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஒரு என்டர் அடிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டே இப்படி எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு ஸ்னாப் ஆகும். இது சென்டர் பாயிண்ட் பிடிக்கும். இதை பிடிச்சிட்டு உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ எங்கே வேணுமோ அங்கே கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து காப்பி. இப்போ மூவ் பண்ணணுன்னா M ப்ரெஸ் பண்ணுங்கள், மூவ் பண்ணுங்கள். எங்கே வேணுமோ அங்கே மூவ் பண்ணிக்கலாம். எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ இங்கே இதை மூவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு இதை மிரர் பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு MI மிரர் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே இந்த பக்கம் மிரர் ஆகிடும். எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சோர்ஸ் ஆஃபீஸ் டெலிட் ஆகிடும். வேணாண்டிங்கன்னா காப்பி ஆகிடும். நான் கேன்சல் பண்ணிவிட்டேன். இப்போது MI கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இப்படி வச்சுட்டு ஒரு என்ட்ரு கொடுக்குறேன். மிரர் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு இதுக்குள்ளே இருக்க லைன்ஸ் வேண்டாம் அப்படின்னா
இந்த லைன்ஸை நம்ம டெலீட் பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா டெலீட் கிடையாது, ட்ரிம் கமெண்ட். இதை செலக்ட் பண்ணுறோம், ட்ரிம் டிஆர் ப்ரெஸ் பண்ணுங்கள், ட்ரிம் வந்துடும். என்டர் உள்ள கிளிக் பண்ணுங்கள். ஸோ அது ட்ரிம் ஆகிடும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா தனித்தனி ரெக்டாங்கிள் தான், அந்த லைன்ஸ் மட்டும் நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இதை வேணும்னா நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம், சிங்கிள் பிளாக்காக கம்பைன் பண்ணிக்கலாம். இப்போது என் சர்க்கிள்க்கு உள்ள எனக்கு இந்த போர்ஷன் நான் ட்ரிம் பண்ணணும் அப்படின்னா டிஆர் ப்ரெஸ் பண்ணுங்கள். டிஆர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கும். டிஆர் ப்ரெஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அது போயிடுச்சு. டிஆர் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு இந்த போர்ஷன் ட்ரிம் பண்ணணும், இதை ட்ரிம் பண்ணணும், இது ட்ரிம் பண்ணணும், இதை ட்ரிம் பண்ணணும், இதை ட்ரிம் பண்ணணும், இதை ட்ரிம் பண்ணணும், இது. ஸோ இது பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ஒரு குட்டி டிசைன் மாதிரி வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான். இதில் நம்ம காப்பி பண்ணோம், மிரர் பண்ணோம், ட்ரிம் பண்ணோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஆஃப் செட் பண்ண போகிறோம். ஆஃப் செட் அப்படின்னா ஒரு சர்க்கிள் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸில் சர்க்கிள் ஆஃப் செட் ஆகும், இல்லை லைன் கூட ஆஃப் செட் ஆகும். எப்படின்னு பார்க்கலாம். ஆஃப் செட் ஓ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு என்டர் அடிக்கலாம், இல்லை ஸ்பேஸ் பார் அமுக்கலாம். இப்போ டிஸ்டன்ஸ் கேட்கும். இன்னொரு இது பண்ணிட்டிங்கன்னா பாருங்கள், ஓ கொடுக்குறோம், ஒரு என்டர் கொடுக்குறோம். டிஸ்டன்ஸ் வந்து நான் 5 கொடுக்குறேன், வெளியில் வரும். ஆஃப் செட் எனக்கு வந்து ஒரு 1.5 உள்ள ஆஃப் செட் ஆனால் போதும். பார்த்திங்கன்னா இது உள்ள ஆஃப் செட் ஆகும். ஸோ 1.5 வந்து இதுக்குள்ளே ஆஃப் செட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ இது வந்து இப்போ நம்ம என்னென்ன கமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு இதை நான் இங்கே நோட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். பேசிக் தான். லைன் அப்படின்னா எல் ப்ரெஸ் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு நம்ம சர்க்கிள் பார்த்தோம். சர்க்கிள்னால் சி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு என்டர், எல் ப்ளஸ் என்டர் ஆர் ஸ்பேஸ் பார். ஓகேங்களா? இதே மாதிரி தான் சி சர்க்கிளுக்கு. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்க? ரெக்டாங்கிள் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஆர்இசி டிஏஎன்ஜிஎல்இ ரெக்டாங்கிள் பார்த்தீங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஆர்இசி ப்ளஸ் ஸ்பேஸ் பார் ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா காப்பினா சி ப்ளஸ் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? மிரர் பண்ணுவோம். மிரருக்கு என்ன பண்ணணும்னா எம்ஐ ப்ளஸ் எம்ஐ தென் என்டர் ஆர் ஸ்பேஸ் பார். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணும்? ட்ரிம் பண்ணும். ட்ரிம்க்கு வந்து டிஆர் ப்ளஸ் என்டர் ஆர் ஸ்பேஸ் பார். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் 6 கமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் மூவ் கூட பார்த்துருக்கோம். மூவ்க்கு வந்து நீங்கள் எம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு என்டர் ஆர் ஸ்பேஸ் பார் கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் ஆஃப்செட் பார்த்தாச்சு. ஓகே, ஆஃப்செட் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஆஃப்செட் ஓ போட்டுட்டு இது பண்ணுங்க. எம் ப்ளஸ். ஓகே, ஸோ இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன வேணும் அப்படின்னு கேளுங்க, நான் சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு முக்கியம். ஸோ இஃப் யூ லைக் மை வீடியோஸ், என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்ததுனாலும் கேளுங்க. ஓகே, அப்புறம் இந்த 1 2 3 4 5 6 7 இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த ஷார்ட்கட்ஸ் மட்டும் எல் ப்ரெஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் சேவ் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு நீங்கள் என்ன நேம் வேணுமோ அதை கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சேவ் வந்து ரொம்ப முக்கியம். இது ஆட்டோ சேவ் வேணும்னா நீங்கள் ஆட்டோ சேவ் கொடுத்து டைம் செட் பண்ணிக்கலாம்.
இதில் போய்ட்டு ஆட்டோ சேவ் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஆட்டோ சேவில் போய்ட்டு டைம் கேட்கும். எனக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் கொடுத்தீங்கன்னா எவ்ரி 10 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோ சேவ் ஆகிட்டே இருக்கும் இதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும்னா இது பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு ட்ராயிங் வரைஞ்சி காமிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.